வெல்கம் பேக் டு ஹெச்ஹெச் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனோவா சர்ஃபேஸ் ஆஃப் நிறையா விளையாண்டுருக்கோம். ஸோ 20,000 ரீச் பண்ணியாச்சு. 30,000 ரீச் பண்ணுவோம். இன்றைக்கி கேமில் வந்துட்டு வெறும் 15 அது 5,000 மட்டும் ரீச் பண்ணலாம். 25,000 ஃபஸ்ட்டு 21,000 ரீச் பண்ணிவிட்டு 25 ஏம் பண்ணலாம். என்னடா இது ஏறிக்கிட்டே இருக்குது, டக்குன்னு முடியாதா? ஸோ இது வந்துச்சு. எனக்கு இந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும் கைஸ். வாங்க போகலாம். இந்த குண்டு புஸ்னிக்க வந்துட்டான். நம்ம ஒரு காயின் கூட விடாமல் எல்லாமே எடுத்துருவோம்னு நான் சொல்லுவேன். ஆனால் எடுக்க முடியாது கைஸ், என்னால் எடுக்க முடியாது கைஸ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த குண்டு பசங்க வந்து என்னை பிடிச்சிட்டானே. ஒரு நிமிஷத்தில் 100 எடுத்துருக்கலாம். சரி, 2 நிமிஷம் வரக்குள்ளே எடுத்துருவோம். 100 எடுத்துருவோம். இந்த இது ஸ்பீடாக போக மாட்டேங்குது, ஸ்லோவாக போகுது. இது ஸ்பீடாக போச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. E4 என்னது? பீச்சா? 82 எடுத்துச்சு. 94 1 மினிட் தான் இருக்குது. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம முடிக்கலை. ஸோ 3 மினிட்ஸ்க்குள்ளே 200 ரீச் ஆகலாம். ஐயோ, என்னடா டே, இவங்க குடும்பப்படுத்துனீங்க சார். 21,000 ரீச் ஆயிடுச்சு. இப்போ 22 ஏம் பண்ணலாம். இந்த ஆடு வேறு போட்டு கொள்றாங்களே. நம்ம 3 to 4 மினிட்ஸ் பண்ணலாம். 21,000 ரீச் ஆயிடுச்சு. இப்போ 22,000 ரீச் ஏம் பார்க்கலாம். நான் 65+ இது ஏஜ் செஞ்சுருக்கேன். அவங்க அப்படியும் இது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. 1 ஏஜுன்னு தந்தால் எப்படி கைஸ் இருக்கும்? இன்னும் CH மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம பீச் முடிச்சிடலாம். ப்ரைஸு ஸ்டாரு 10க்கு 10 எடுத்துட்டோம்னா முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, ஃப்ளைட்டு காயின்ஸ் வேணால் நம்மளுக்கு பீச் ஹெச் மட்டும் எடுத்தால் ஒன்றும் இல்லை கைஸ். ராக்கெட் எடுத்தாச்சு. இந்த ஷார்க் வேறு நடுவில் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு சர்ஃபேஸ் ஆஃபில் எந்த சர்ஃபேஸ் ஆஃபில் பிடிக்கும்னு, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் ஒன்று தான் இருக்குது. இந்த லேடி சர்ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அதுக்கடுத்து நம்மள்ட்ட காசு இருக்குது. ஸோ என்ன அது வாங்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, நம்ம இந்த இது ஏம் பண்ணோம். ஸ்டார் கிடைக்கல. ஹெச் முடிச்சாச்சு கைஸ். பீச் முடிச்சிட்டோம். 4 மினிட்ஸில் நம்ம இது முடிச்சிடுவோம்னு நான் நினைக்கிறேன். $300 வந்துடுச்சு 4 மினிட்ஸில். ஐயோ, வெரி ஸ்பீடாக என்னால் தாக்கு பிடிக்கவே முடியலை கைஸ். இந்த முடிவார நடுவில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன்.
அவுட் கூட ஆயிடலாம் கைஸ். 500 ரீச் பண்ண போகிறேன். வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம்னு சொல்ல மாட்டேன், நிறைய தடவை ரீச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டார் 10. ஐயோ அவுட் ஆகிட்டோம் கைஸ். 10 ஸ்டார் எடுத்தாச்சு. நம்ம ப்ரைஸு 5 கீ எடுத்திருக்கோம். நம்ம 500 காயின்ஸு ப்ளஸ் நம்ம ஒரு 500 எடுத்துக்கோம். இந்த ஆட் வேறு வந்துடுமே, வந்து தொலைஞ்சிச்சு கைஸ். ஓகே, முடிஞ்சு. நம்ம ஒரு 595, இன்னும் 500னா 600 எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம 22,000 ரீச் ஆகிடுச்சு. நம்ம 23 எடுத்து எய்ம் பண்ணலாம். 23 வந்துட்டு எய்ம் பண்ணால் 25 நம்ம இதை முடிச்சுக்கலாம் வீடியோவை. நெக்ஸ்ட்டு யூனோ விளாட்லாம் கைஸ். அடுத்து டெம்பிள் ரன். அந்த அக்கா தேவயானி அக்கா விளாண்டு தரேன்னாங்க. அந்த அக்காட்ட போய் சாயங்காலமாக அப்புறம் க்ளீனிங் வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறேன், ஹோம் டூர் அந்த மாதிரிலாம். என்னோட 6 மினிட்ஸ் வந்துச்சு. 6 மினிட்ஸில் 80 தான் எடுத்துருக்கோம். என்னடா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்பீட் ஏற்றுறாங்க, தெரியாத மாதிரி ஸ்பீட் ஏற்றணுன்றாங்க. எப்பட்றா முடியும்? மேக்னெட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம குட்டம் புக்கில் போனால் போதும் கைஸ். மேக்னெட் முடிய போதா? ஐயோ, இங்கே வந்து மேக்னெட் இல்லையே. ஸ்பீட் ஏற்றிடுவாங்க இங்கே. சொன்னேன்ல ஏற்றிடுவாங்கன்னு. இந்த கரடியை கூப்பிட்டேன், இந்த குண்டு. அவன் போர் அடித்தா நான் கூப்பிட்ருவேன் அவனை. 1 திருப்பியும் 1. ஏன்னா நம்ம 10 முடிச்சிட்டோம்ல. திருப்பியும் எப்படியாவது ஸ்டார் வாங்கிட்டோம்னா, இந்த ஸ்டார் இல்லை பிங்க் ஸ்டாரு, அந்த ஸ்டார் வாங்கிட்டோம்னா திருப்பியும் 1லேருந்து போகும். இந்த இடத்துல மேக்னெட் கிடச்சாதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே இந்த மாதிரி வர இடத்துலலாம் ஸ்பீட் ஏற்றுவாங்க, அதுக்குன்னே இதை வைப்பாங்க நிறைய இடத்துல. எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு. 8 மினிட்ஸில் 300 எடுத்துக்கோம். சூப்பர். ஓகே கைஸ். ஐயோ 2 ஸ்டார் விட்டுருக்கோம், நிறைய ஸ்டார். இந்த இடத்துல மேக்னெட் கொடுக்க மாட்டாங்க கைஸ், கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா காசு அவங்களுக்கு வேணும்ல. இந்த நேரத்தில் மட்டும் போலீஸை கூப்பிட்டு அந்த குண்டு கரடியை கூப்பிட்றவே கூடாது, அப்படியே வந்து பிடிச்சிருவான். இந்த இதில் இந்த ஸ்டார் கிடைக்கிற இடத்துல எனக்கு வந்துட்டு இதை இந்த மேக்னெட் அடிச்சிருந்தா இன்னும் இருப்பேன். ஐயோ, அந்த கண்ணு எனக்கு தெரியல கைஸ், கண்ணு தெரியலன்னு தெரியல. அந்த மறைக்கணும். பிளாட்டினம் ரெக்கார்டு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. 9 மினிட்ஸில் நம்ம 22,000 எடுத்துருக்கோம். இந்த 2% தான் இருக்குது, அதை வச்சு நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சவுண்டு வேறு கேட்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ், ஸ்பீட் ஏற்றிட்டாங்க.
is 23 ரீச் ஆச்சு. இப்போ 23,500 ரொம்ப போரிங்காக போகுது. ஓகே, நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். 30,000 நல்லா காசு இல்லை இன்னும் 7,000. பிடிச்சது வாங்கி செலக்டட் கொடுத்துட்டு போர்டு எடுக்கணும். போர்டை நான் இந்த போர்டு எனக்கு பிடிக்கும். 12,000 தான். நான் போர்டு அப்புறமேலே கூட வாங்கி தரேன். அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த போர்டை டபுள் டாப் பண்ணி போர்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு ஈஸியாக ஆப்பிள் எதுவும் முட்டுனாலும் அவுட் ஆகாது. எப்படா நீ எடுத்து முடிப்பாங்க? ஓகே, முட்டாச்சு. ஓகே கைஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.